இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். டீ கடையில் இருக்கக்கூடிய இனிப்பு கச்சாயம் அதே டேஸ்ட்டுக்கு நம்ம வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கச்சாயம் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். மைதா மாவில் செய்யும் போது தான் நம்ம டீ கடையில் சாப்பிட்ற அந்த போண்டாவோட டேஸ்ட்டுக்கு இருக்கும். ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம சீனி சேர்த்துக்கலாம். 2-3 ஏலக்காயை கொஞ்சம் தட்டிட்டு தூளாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஆப்ப சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மைதா, சீனி, ரவை எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தண்ணி இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்க்கணும். நம்ம எடுத்த 1 கப் அளவு மைதாவுக்கு ஒரு 1லேருந்து 1.25 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நம்ம தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கூட்டவோ குறைக்கவோ நம்ம பார்த்து சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கணும். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நம்ம ரவை சேர்த்ததுனால இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். ஊற வைக்கும் போது தண்ணியாக இருந்த அந்த மாவு ரவெல்லாம் இழுத்து கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு மாவு நமக்கு ரெடியாகி வரும். கொஞ்சம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு மசிச்சு இது பண்ணணும். கெட்டியே இல்லாமல் நல்லா தண்ணியில் கலந்துக்கணும். இப்போ நம்மளுக்கு மாவு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். அப்போ தான் நம்ம போண்டா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ரவையுமே நம்மளுக்கு நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு நல்லா வரும். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மாவு வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும். கையில் தண்ணியை நனைச்சிட்டு மாவை எடுக்கும் போது நம்மளுக்கு ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன போண்டாவாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக போடும்போது இது கொஞ்சம் வெந்து மேல் எழும்பி வரும்போது கொஞ்சம் உப்புலாம் நம்மளுக்கு பெருசாகவே வரும். அதனால் ஓரளவு மீடியம் சைஸில் போடும்போது நம்மளுக்கு நல்ல சீக்கிரமாக வெந்து வரும். உடனே திருப்பாமல் 2 நிமிஷம் விட்டு நல்ல முழுமையாக எல்லா பக்கமும் ஒரே கலரில் வர மாதிரி நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பொன்னிறமாக ஆகிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் இந்த அளவுக்கு கலர் மாறினதும் இதை நம்ம அப்படியே எடுத்துடலாம். இப்போ செகண்ட் டைம் அதை மாதிரி நம்ம கச்சாயத்தை போட்டு எடுக்கும்போது 1 நிமிஷம் நல்லா தீயை சூடை அதிகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த இனிப்பு கச்சாயம் நம்ம வெளியில் வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ஆறி சாப்பிட்டாலுமே இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். கச்சாயம் இல்லை போண்டா எப்படினாலும் சொல்லலாம். இந்த டீ கடை இனிப்பு போண்டா ரெசிபி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.